அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான செய்தி. காலையில் போட்ட வீடியோவை இன்னும் பார்க்கலன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. அதுலேயும் பல மிக முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல். இதுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்குள்ள நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் நினைக்கிற வகையில் அது தோஹா லிங்க்னு தான் நினைக்கிறேன். தோஹா பகுதியில் ஒரு பனிப்பெண், இலங்கை பனிப்பெண் கேஸ் சிலிண்டர் வெடிச்சதில் கால் பகுதி தீயில கருகியதால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த சகோதரி பற்றின ஒரு குறுகிய தகவல் தான் கிடைச்சது. அவங்க மன்னாரை சார்ந்தவங்க அப்படின்னு. ஆனால் இப்போ அவங்க உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த செய்தி நான் போட்டதோடு எனக்கு இன்னும் ஒரு சிலர் இதை பற்றி தெரிவிச்சிருந்தாங்க பர்சனலாக மெசேஞ்சரில். இதை பற்றி யாருக்காவது மேலதிகமான தகவல்கள் தெரிஞ்சால் நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்க மறுபடியும் மெசேஞ்சரில். அந்த மன்னார் சகோதரி இறந்துட்டாங்க. காலில் தான் தீப்பற்றி இருந்தது. கால் முழுவதுமே தீயில கருகி இருந்துச்சு. ஆனால் அந்த சகோதரி இப்போ காலம் சென்றுட்டாங்க, இறந்துட்டாங்க. இது சம்பந்தமான ஏதாவது ஒரு லீட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, இதுக்கு முன்னாடி என்னோட இதை பற்றி நீங்கள் யாராவது பேசியிருந்தீங்கன்னா தயவு செய்து மறுபடியும் மெசேஞ்சரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது சம்பந்தமான இன்னும் கொஞ்சம் மேலதிக தகவல் தேவை. ஏர்போர்ட்டுக்கு இறங்கி அடுத்த கணமே மறுபடியும் திருப்பி அனுப்பிட்டாங்க. பாபாவின் சதி வேலை இதோ ஆரம்பித்தது. ட்ரெண்டிங். குவைத்தில் விமான நிலையத்தில் தற்போது ஈராக்கியர்கள் படையெடுக்கின்றார்கள் குவைத்தை நோக்கி. அனைத்து ஈராக்கியர்களும் தற்போது குவைத்தினுள். தொலைபேசி மற்றும் போதைப்பொருள் விநியோகம் கண்டுபிடிக்கப்பட்டது ட்ரோன் மூலம். தடை செய்யப்பட்ட பகுதி 5000 தினார் ரெடியாக கையில் வச்சுக்கிட்டு இந்த பகுதிக்கு போங்க மீன் பிடிக்க. இதோ வீட்டுக்குள்ளே வீட்டு கதவோட தட்டி அதுக்கப்புறமா உள்ளே சோதனை பண்ண போகிறாங்க. இந்த ஏரியாவில் வீட்டுக்குள்ளேயே சோதனை பண்ணுவாங்க. வெளிப்படுகிறது பெதுன்களின் ஆதங்கம். குவைத்தில் பலரும் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க பெதுன்கள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், விமான நிலையத்திலேயே வைத்து திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம். விசா கேன்சல், திருப்பி அனுப்பிட்டாங்க, இனி வர முடியாது. இதில் பாதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 5 பேர் பர்சனலாக பேசினாங்க. 2 ஓட்டுநர்கள், 3 பணிப்பெண்கள். நோ ப்ராப்ளம், போயிட்டாங்க. திருப்பி வேறு விசாவில், புதிய விசாவில் வந்துடுவாங்க. ஆனால் இப்போ இந்த கேன்சல் ஆகி போன 2 ஓட்டுநர்களுக்கும் மறுபடியும் வீட்டு ஓட்டுநர்களுக்கு ஷூன் விசாவில் தான் வரலாம். இல்லைனா 2 வருஷம் 6 மாதம் கழித்து தான் வரலாம். அதுக்குரிய முயற்சிகள் நாங்கள் இன்னும் மீட்டிங் போட்டால் தான் அதுக்கப்புறமா இந்த 2 வருஷம் 6 மாதம் பிரச்சனையே பேசலாம். ஆனால் இப்போதைக்கு அது இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது. அதால் 2 பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. புதிய விசாவில் தான் வரணும். 600 தினார் ஒருத்தர், இன்னொரு தினார் 800 தினார். மற்ற பணிப்பெண்கள் ஒவ்வொருத்தரும் 350, 400 தினார் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இதில் 3 பேர் வெளியில் அக்காம அடித்து வேலை செஞ்சவங்க. 3 பேர். 2 பேர் வீட்டு தொழிலாளர்கள், வீட்டிலேயே வேலை செஞ்சவங்க. காரணம் என்ன? 3 மாதம். இப்போது 3 மாதம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகிறது 3 மாதம் இல்லை. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 3 மாதத்துக்கு அப்புறமா கஃபீல் நினைத்தால் உங்களுடைய ஸ்பான்சரால் அடுத்த செகண்டே கேன்சல் பண்ண முடியாது. நீங்கள் இந்த நாட்டை விட்டு போனால் அடுத்த செகண்டே கேன்சல் பண்ண முடியாது. சரியாக 3 மாதம் முடிஞ்ச பிறகு கஃபீல் நினைச்சா கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை அவருக்கு தேவைன்னா எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியில் காதிமில் அக்காம அடித்து வேலை செஞ்சவங்க. இதில் 3 பேர் காதிமில் அக்காம அடித்து வேலை செஞ்சவங்க நாட்டுக்கு லீவில் போயிருக்கிறாங்க. இந்த ஸ்கூல் லீவில் போனவங்களுக்கு திருப்பி வர முடியலை. வரும்போதே ஏர்போர்ட்டில் வச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க, உங்கள் விசா கேன்சல் ஆகிருக்குதுன்னு. ஆனால் இன்னும் 2 பேர், ஒரு பணிப்பெண், ஒரு ஓட்டுநர், இவங்க வீட்டிலேயே வேலை பார்த்தவங்க. ஆனாலும் கஃபீல் கேன்சல் பண்ணிட்டாங்க. 3 மாதத்துக்கு அப்புறமா கஃபீலுக்கு விருப்பம்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணலாம். ஆனால் கஃபீல் கேன்சல் பண்ணலைன்னா நீங்கள் 6 மாதம் கழித்து வரலாம். ஏன் அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம் ரிக்வெஸ்ட் வச்சா. 6 மாதம் தான் கவர்மெண்ட்டோடைய ப்ராசஸ். ஆனால் கஃபீல் நினச்சா 3 மாதத்துக்கு அப்புறம் கேன்சல் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிந்த வரைக்கும் வெளியில் அக்காம அடிக்கிறவங்க கவனமாக இருந்துக்கோங்க. இதோ குவைத்திற்குள் வருகை தர ஆரம்பித்து விட்டனர் ஈராக்கியர்கள். விமான நிலையம் முழுவதும் பரபரப்பான சூழல்.
ஈராக்கியர்கள் ஒரு பக்கம் வராங்க, லீவில் போனவங்க எல்லாரும் இன்னொரு பக்கம் வராங்க. இப்படி ஃபுல் க்ரௌடையே காட்டுது குவைத்துடைய விமான நிலையம். அது மட்டும் இல்லை, சுங்கம் தரை வழியாகவும் அப்தலி பகுதியிலிருந்தும் குவைத்துக்கு வருகிறது. في جسد واحد وعين في قلب في جسم واحد. العراق والكويت أهل وأصدقاء وطيبين. الله حي الكويت، الله حي الكويت. السلام عليكم. كويت عمي يحفظك الله حج يوسف. حج يوسف تفضل، هذا جوازي وهاي عمي. السلام عليكم. الله يخليك عمي. حياتي بشر اخواتي العراق باخذ دقيقه واحده طبينا. هاي اختم واطلعوا باصات بوقفينا باصات. هاي العلاقات نقول خلينا نرجع، خلينا نقول يا الله العراق والكويت قلبين في جسد واحد. العراق والكويت راسين في عين واحده. وهذا حنا الرؤيا حنا كلنا حنا رؤيتنا من المهتم جماهيرنا العراقية إلى ملعب المباراة. بالتوفيق إن شاء الله، بالتوفيق إن شاء الله. ادعونا بالتوفيق، ادعوا لمنتخبنا بالتوفيق، ادعوا شبابنا بالتوفيق. الجماهير العراقية ترسل أرض الكويت. என்ன ஒரு தந்திரம்! குவைத்துடைய மத்திய சிறைச்சாலைக்குள்ள போதைப் பொருள் மற்றும் தொலைபேசியை ட்ரோன் மூலம் உள்ள அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விடயம், உள்ளுக்குள்ள சின்ன ஒரு கலவரம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. சிறை கைதிகளுக்கிடையே மோதல். இந்த பிரச்சனையை போலீஸ் அதிகாரிகள் இதை கண்காணிச்சிட்டு இருக்கிற நேரத்தில், இதை தலைமை தாங்கிட்டு இருக்கிற நேரத்தில், இன்னொரு பக்கம் போதைப் பொருள் ட்ரோன் மூலம் கண்காணிப்பு, போதைப் பொருட்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ட்ரோன், போலீஸ் அதிகாரிகளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ட்ரோன், போதைப் பொருளையும் மொபைல் ஃபோனையும் சுமந்து செல்லக்கூடியது இன்னொரு ட்ரோன். இப்படி 3 ட்ரோன் மூலம் மத்திய சிறைச்சாலைக்குள்ளேயே இந்த போதைப் பொருளை விநியோகிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. எது எப்படியோ மாட்டிக்கிட்டாங்க. இப்போதைக்கு இது சம்பந்தமான மேலதிக விசாரணை நடந்து வருது. வெளியில் அந்த சரௌண்டிங்கை ஃபுல்லாகவே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியுமே அந்த கேமராவில் அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா, இன்னாரு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அதனால் போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்றத பார்த்ததுமே அவங்க எஸ்கேப் ஆகியிருப்பாங்க ஓனர்ஸ். ஆனால் அந்த கேமராவிலேருந்து ஃபுல் ரெக்கார்டிங் இருக்கும். ஒரு வேளை இந்த கேமராவில் அந்த சிப் இல்லாமல் அதில் டேட்டா, இதில் வயர்லெஸ்ஸான டேட்டா அதில் இருந்துச்சுன்னா கேமராவில் பதிவாகினது கூட ரெக்கார்டிங் அங்கே தான் இருக்கும். அப்படி ஒரு வேளை ட்ரோன்லேயே சிப் இருந்துச்சுன்னா எங்கேருந்து பறந்து வந்திருக்கின்றதை வச்சு எப்படியுமே பிடிச்சிருவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னா, போதைப் பொருட்கள் இந்த சிறைச்சாலைக்குள்ளே அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சிறை கைதிகள்.
யாராவது நண்பர்கள் தெரிஞ்சவங்க யாராவது சிறையில் இருக்கிறாங்கன்னா தயவு செய்து சொல்லிடுங்க. யார் என்ன கொடுத்தாலும் எந்த பொருள் கொடுத்தாலும் வாங்காதீங்க, எந்த ஒரு பொருளையும் பாதுகாப்பாக வைக்காதீங்க. கடைசியில் உங்களுக்கும் சேர்த்து தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். அவசர செய்தி. பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சகங்கள் பொது வீடுகளை மீட்டெடுப்பதற்கான முடிவு வீட்டு விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளின் அடிப்படையில் எடுக்கப்படுகிறது. சில பயனாளிகள் வீடுகளை சப்ளேட் செய்து பேச்சுலர்ஸ்களுக்கு வீடுகளாக மாற்றி அமைத்துள்ளனர், அல்லது அவர்கள் நாட்டுக்கு வெளியே இருந்த போதிலும் அவர்களுடைய வீடுகளை தற்போது வாடகைக்கு விட்டுள்ளனர். இது தற்போது ஆய்வு குழுக்களால் கண்காணிக்கப்பட உள்ளது. தைமா, சுலைபியா மற்றும் இன்னும் சில பகுதிகள், இந்த பெது பகுதிகள் இருக்குத்தானே, இந்த பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடாகவும் ஒவ்வொரு அறையாகவும் சோதனை பண்ணுவாங்க. உள்ள யார் இருக்கிறாங்க, என்ன நடக்குது, இந்த வீட்டுக்குரிய ஆக்கள் யார், இந்த வீட்டுக்குள்ள இப்போ இருக்கிறவங்க யார், இதை ஃபுல்லாகவே சோதனை பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பர்சனல்ஸ், இராணுவ அதிகாரிகள் மற்றும் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள். சுலைபியா, தைமா இன்னும் சில பகுதிகளில் இந்த இராணுவ அதிகாரிகளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வீடுகளை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த நாட்டை விட்டு வெளியில் போயிருப்பாங்க, இல்லை வேற எங்கேயாவது அவங்க தங்கிட்டு அவங்களுடைய இடத்த வாடகைக்கு விட்டுருப்பாங்க இந்த அறைகளை. இவைகளில் தான் இனிமேல் சோதனை வரப்போகுது. இந்த இடத்துல சோதனை வந்துச்சுன்னா நிச்சயமாக சுலைபியா, தைமா, இந்த ஜாக்கூர், அதே போல் வேற எங்கே இருக்குது, கெப்த் இருக்குது, அதே மாதிரி இன்னும் சில பகுதிகள். இந்த பகுதிகளில் எல்லாம் சோதனை வரும்போது உள்ளே செக் பண்ணி வருவாங்க. ஏன்னா மற்ற குவைத்தி வீடுகள்ல எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. இது அக்காமா இல்லாதவங்களை செக் பண்ணுறதோ இல்லை வேறு எதுவுமோ இல்லை. இது இந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கிறாங்க, இந்த அரசாங்கத்தால் கொடுத்த இந்த தகர கொட்டாய்களுக்குள்ளே இவங்க தயாரிச்சிருக்கிற இந்த அறைக்குள்ளே, இந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கிறாங்க, அந்த சோதனை தான் நடக்கும். உரிமையாளர் இருந்து அவங்களோட சேர்ந்து பணிப்பெண் ஓட்டுநர்கள் இருந்தால் இந்த பிரச்சனையும் இல்லை. தனியாக அந்த இடத்துல தனியாக பேச்சுலர்ஸோ அல்லது தனியாக வெளிநாட்டவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடு யார் உங்களுக்கு வாடகைக்கு விட்டது, இதை பற்றி எல்லாமே விசாரிப்பாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சட்டவிரோத குடியிருப்பாளர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த வாடகைக்கு வீடு எடுத்திருக்கிறவங்க அந்த ஏரியாவுக்கு சம்மந்தப்படாதவங்களாக இருந்தாலும் நிச்சயமாக கைது பண்ணப்படுவாங்க. ஒருவேளை அந்த ஏரியாவில் இருக்கிற குவைத்தி வீடுகளில் தான் வேலை செய்கிறீங்க, ரூம் விற்றுருக்குறாங்க, நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சொன்னால் இந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அக்காமா இல்லாமலோ இல்லை வேறு ஏரியாவிலேருந்து வாடகைக்கு இருந்தாலும் நிச்சயமாக பிரச்சனை தான். 5000 தினாரை கையில் வச்சுக்கோங்க. கடலோர காவல் படையின் பொது இயக்குநரகத்தால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் உள்துறை அமைச்சகம் அல் அஹாஸ் பகுதியில் இருந்து ஜாபர் பாலத்தில் இருந்து ஆரம்பித்து அந்த வரைபடம் குறிப்பிட்டுள்ள பகுதிகள், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் ஒன்று மார்க் பண்ணியிருக்காங்களா, ஜாபர் பாலம், அதே போல் அந்த பக்கம் ஃபைலகா தீவு, கிரீன்லாந்து தீவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவைட் ஹாஸ்பிட்டல்ஸ், தோஹா லிங்க், சுலைபிகாத், இந்த பகுதி எல்லாமே சுற்றி வர இருக்கிற இந்த சரௌண்டிங் கடற்பரப்பில் யாருமே மீன் பிடிக்கக்கூடாது. தூண்டில் போட்டோ இல்லை படகுகளை வைத்தோ யாருமே மீன் பிடிக்கக்கூடாது. இது 2014ஆம் ஆண்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எண் 42 மற்றும் அதன் பிரிவு 108 ஆகியவற்றின் அடிப்படையில் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் மீன் பிடிப்பவர்கள் 5 வருடம் சிறை அல்லது 5000 தினார் அபராதம். தயவு செய்து கவனம். இந்த நான் டிஸ்பிளேயில் போட்டு காட்டுகிறேன், ரவுண்ட் பண்ணி காட்டுகிறேன், அந்த லிங்கில் உள்ள எந்த ஒரு கடற்பரப்புலையும் மீன் பிடிச்சிடாதீங்க. பணிப்பெண்களுக்கு எப்படி நாங்கள் பணம் கொடுக்குறது, ஓட்டுநருக்கு நாங்கள் எப்படி சம்பளம் கொடுக்குறது, எங்களுடைய நிலைமை என்ன, வீட்டை விட்டு வெளியேற்றினா நாங்கள் எங்கே போகிறது, என்ன செய்கிறது, எங்களுடைய வாழ்வாதாரம் தான் என்ன, நாங்கள் எங்கே தான் போகிறது, எங்களுக்குன்னு எந்த ஒரு குடியுரிமையும் இல்லை, தாத்தா பாட்டன் காலத்திலேருந்து இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் இந்த நாட்டு குடிமக்கள் தானே, ஏன் எங்களை மட்டும் நாயை போல நடத்துறீங்க அப்படின்னு கொஞ்சம் ஆக்ரோஷமா ஒரு பெதுன் பேசி. حط لي صندقة كلاب، عارف الصندقة حقت الكلاب اللي يحطونها الشبعانين اللي عندهم فلوس يحطونها في بيوتهم، حقت الكلاب اللي يدخل الكلب جوته وينام جوتها. يا اخي حط لنا واحدة في القصر حقك، واحدة لي انا وزوجتي واحدة لعيالي. يا اخي خلينا كلاب عندك في الحوش، ولا الشحططة دي اللي احنا عايشينها. ترى اقسم بالله اني محتاج السكن، ترى لي سنة في التوك توك استنى حد يدعمني عشان أجر شقة أسكن عيالي فيها، ما لقيت. هذا كلامي رسالة موجهة لوزير الإسكان، إذا أنت ساكن في بيت وعيالك مستورين كل واحد في غرفته وخدامات وشغالات عندك وراتب وحديقة ودا، إحنا ما نبغى دا كله، إحنا نبغى غرفة 4 في 4 تلمني أنا وعيالي يكون ما أدفع فيها إيجار. ترى حرام هذا اللي قاعد يصير فيها، قسم بالله 5 سنين مستحق إسكان،
لا عندي وظيفة ولا عندي عمل ولا شيء وعجز كلي وعلى الضمان الاجتماعي وجالس في بيتي 10 سنين أنا لا أشتغل ولا أروح ولا أي مكان. يعني كافي اللي فيه الواحد النفسية اللي فيه كافيته. الآن عياله مشتتين في الشوارع ما هو عارف فين يلمهم، اللي عنده أمهم واللي ما هم عارفين يناموا وأنا ما عندي بيت عن أنام. يعني يا تنظر في وضعنا. ما يصير الكلام هذا، لا يرضى الله ولا رسول. يعني 5 سنين مستحق اسكان والى الان ما جاني اسكان، لا بيت لا ارض لا شقه لا اي شيء. تبغى الناس كل يوم ينوموني عندهم في بيت؟ تبغى الناس كل يوم واحد يعزمني في بيت وينومني؟ ما حد ينوم احد، يطردوك الناس. يعني ما يصير قسم بالله. ولا لما تشوفني انا وعيالي في حديقه وجالسين تحت شجره يجون بعدين الجمعيات يهتمون فينا. يعني تستناني لين اشيل عيالي ونروح في حديقه ونصور بعبيهم وتحت شجره قاعدين مساكين؟ احنا مساكين بس مو مساكين نعرض نفسنا للناس. الدولة عز الله خيرها على القاصي والداني. الدولة عز الله ما تقصر مع اي احد. الدولة حطت وزير اسكان، وزير اسكان يشوف الناس دول احتياجات الخاصة، الناس دول دخل المحدود، الناس اللي لهم الاولوية، الناس اللي مستحقين السكن. ترى اقسم بالله اني محتاج السكن. ترى لي سنه في التوك توك استنى حد يدعمني عشان اجر شقه اسكن عيالي فيها، ما لقيت. فاحنا ما احنا وجه شحته ولا وجه نمد يدنا على حد. الله يعز ملكنا ويعز دولتنا. حطوك وزير اسكان، شوف حال العالم التعبان اللي ما عنده اسكان. انا من قبل ازالات، من قبل اي شيء انا مستحق. انا قدمت في منحه في بلديه منطقه رابغ محافظه رابغ عام 25 وعام 32 جابوني اوقع على استلامها. لا شفت ارض ولا شفت منحه الى الان. يا اخي حط لي صندقه كلاب. عارف الصندقه حقت الكلاب اللي يحطونها الشبعانين اللي عندهم فلوس يحطونها في بيوتهم، حقت الكلاب اللي يدخل الكلب جوته وينام جوتها. يا اخي حط لنا واحده في القصر حقك، واحده لي انا وزوجتي واحده لعيالي. يا اخي خلينا كلاب عندك في الحوش ولا الشحطه دي اللي احنا عايشينها. மெதுவா லைட்டா கசிந்து தீ பறக ஆரம்பிச்சிருக்குது. ஒவ்வொரு பற்றி எரியுமா இல்லை குவைத்துடைய அரசு இதை விரைவில் ஏதாவது ஒரு தீர்மானம் கொடுத்து இவங்களுக்கும் குடியுரிமை கொடுக்குமா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. பாருங்க போராட்டத்தின் உச்சம். مطلبنا الأول جنسية، مطلبنا الثاني جنسية، مطلبنا الأول جنسية، مطلبنا الثاني جنسية. إخواتي واطلب حرية، 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 إخواتي واطلب حرية. مطلبنا الأول جنسية، مطلبنا الثاني جنسية، مطلبنا الأول جنسية، مطلبنا الثاني جنسية. مات الخوف ومات الخوف، 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 مات الخوف مات الخوف ومات الخوف. يقولوا له مات الخوف، مات الخوف، مات الخوف ومات الخوف، مات الخوف ومات الخوف. وصوتي صار كلاشنكوف، صوتي صار كلاشنكوف، صوتي صار كلاشنكوف، صوتي صار كلاشنكوف. ملزوم فيني تعترف، ملزوم فيني تعترف، ملزوم فيني تعترف، ملزوم فيني تعترف. اشهد لي عندك كم ملف، اشهد لي عندك كم ملف، اشهد لي عندك كم ملف، اشهد لي عندك كم ملف. اخواتي ولد كويتي، 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 اخواتي ولد كويتي. ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் அந்த பழைய காலத்து வீடியோக்கள் சாதாரணமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசினாங்க. வெளிநாட்டவர்களை குறைக்கணும், வெளிநாட்டவர்களுக்கான சலுகைகளை குறைக்கணும், மருத்துவ வசதிகள்லாம் அவங்க வெளிநாட்டவர்கள் குவைத்திகளை விட அதிகமாக அனுபவிக்கிறாங்க, இதெல்லாம் மட்டுப்படுத்தணும் அப்படின்னு. அந்த பேச்சுவார்த்தைகளும் இப்போ மறுபடியும் பற்றி எரிய ஆரம்பித்திருக்குது. أنطر من زمان مبادرة حكومية تقول آن الأوان أن يكون المواطن الكويتي له ميزة عن الوافد.
فما بالك لما يكون هذا الوافد بعد زائر وداخل علينا بكرت زيارة، وأول ما يدخل الديرة يتجهون إما لمستشفى الولادة أو لمركز البابطين يا عمليات تجميل أو مركز صدري، يبدلون يحطون دعامات أو يسوون قسطرات، وكله ببلاش. هذا الموضوع والشكر موصول لكل زملائي اللي تقدموا بهذا الاقتراح الجميل. بس في 2018 يونا 621,181 وافد كرت زيارة دشوا علاج وطلعوا. غير الولادات، مستشفى الولادة بالكويت من أبدع ما يمكن، ينافس مستويات أي مستشفى في العالم. ما يروحون للكويتيين، ما قاعد يروحون، قاعد يروحون لمستشفيات الخاصة، رويال الحياة والسيف وغيره وغيره. بالمقابل عندي خدمات رائعة، وإذا الياهل أو الرضيع يالا أبو صفار في رويال الحياة حطوا بالإسعاف حولوا الولادة، قالوا عندهم استعدادات أكثر، والخدج أفضل في الولادة. والكويتيين سوأتوا سمعة الولادة عشان ما يكون فيه إلا هلا الوافدين، والكويتيين مو مستمتعين فيه. இருந்தாலும் ஒரு அருமையான பதில். தற்போதைக்கு வரைக்கும் குவைத்தில் வெளிநாட்டவர்களில் பலர் முக்கியம் வாய்ந்தவர்களே, ஆனாலும் ஊழல்வாதிகள், குறிப்பாக தொடர்ந்துமே ஜெமியாவில் இருக்கக்கூடிய ஊழலை வெளிக்கொண்டு வர்றது இவர் மட்டும்தான். அதுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறது இவர் மட்டும்தான். அதே மாதிரி மசரிகளுடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வரணும், அவங்கள உயர்மட்டங்களில் இருந்து ஊழல் பண்ணுறவங்களை விரட்டி அடிக்கணும், நல்ல தகுதி வாய்ந்த அதிகாரிகளை எல்லா இடங்களையும் நியமிக்கணும் கோரிக்கை. طيب ماشي عزيزي المواطن، عزيزي المساهم في الجمعيات التعاونية، أنا على يقين أن المساهم الكويتي يتألم من الفساد اللي قاعد يشوفه في بعض الجمعيات التعاونية، وأنا على يقين أن الفساد زاد، ولكن بحذر. الفساد زاد يا معالي وزيرة الشؤون، فلذلك نتمنى من معاليك أن يكون عهد الحزم كما نحن الآن. أما عهد حزم والفساد زاد ما يصير يا معالي الوزيرة. انت ما تشوفين الجمعيات، بعض الجمعيات السنوي 4 مليون 5 مليون 7 مليون، الجمعية ما تعطي أرباح، ما تعطي خدمات للمنطقة. الفساد زاد، ولكن زاد بشنو؟ يسمونه اللص القانوني. منو اللص القانوني؟ اللي يوفر الأوراق للمحكمة. يعني لو حولتين المحكمة القاضي شنو يبي أوراق، فهو يوفر الأوراق لأن السيستم عنده والحسابات عنده، فيضبط الأوراق كلها. احذري والحذر من اللص القانوني. فلذلك أتمنى أن نكون في عهد الحزم أو نتوقف. الناس مزيطينها يا دكتورة، زيطة صايرة والله العظيم. شهريات قاعد تطلع من الجمعيات، ناس قاعد تشتغل. أعطيك شقة برا الكويت كاش ب40,000 60,000، بس عطني الشغلات هذه. ما يصير يا معالي وزيرة، ما يصير. احنا في عهد الحزم، الله يرحم والديك، ترى عاد مو لهالدرجة. الريحة فاحت، أنا قاعد أشوف ما يصير. ترى اللي بعض اللي حوالينك اللي قاعد أنا طال عمرك ما في شيء، ترى هذول يدورون له حايس، صدقيني والله العظيم. تمشين اللي بعده ناس قايمين على الأقطاب والدنيا، يعني أنت شايف اللي قبلك. فلذلك أنا متفائل إن شاء الله. நல்ல மனுஷனும் இருக்கத்தான் செய்கிறாங்க, நல்லவர்கள் ஆதரிக்கக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க, எதிர்ப்பாளிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. என்ன பண்ணுறது? எல்லாம் கலந்தது தான் நம்மளுடைய நிலைமை. நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய அரசியல்வாதிகள் சரியாக இருந்தால் நாம் ஏன் கஷ்டப்படணும்? இந்த நாடுகளில் என்ன செய்கிறது? எல்லாமே தலைவிதி தான். ஆனால் ரொம்ப கவனமாக இருங்க. சுலைபியா தாய்மா பகுதிகளில் வாடகைக்கு ரூம் எடுத்து, இந்த மாதிரி தகர கொட்டாய்கள் மாதிரி ரூம் எடுத்து இருக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. எந்த நேரத்தில் வேணாலும் இராணுவமும் போலீஸும் சேர்ந்தே சோதனைக்கு வரலாம் அந்த ஏரியாவில். அதே போல் வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறவங்க டெய்லி சொல்கிறது தான், நம்ம சொன்னால் யாருப்பா கேட்குறா, பட்டா தானே தெரியும். டெய்லி அக்காம அடிக்காதீங்க, வெளியில் வராதிங்க, வெளியில் அடித்து அக்காம அடித்து வேலை செய்யாதீங்க, கேன்சல் பண்ணி விடுறாங்க கஃபீல்கள். அக்காம அடித்து அடுத்த கணம் நீங்கள் என்னடா போகு விட்டு புறமண்டையில் அடிக்கிற அப்படின்ற மாதிரி அநியாயம் தான் செய்கிறாங்க. உங்களுக்கு இந்த பக்கம் அக்காம அடித்து கொடுத்துட்டு நீங்கள் அந்த பக்கம் போகும்போது இங்கிட்டால செஹல் அப்ளிகேஷனில் என்னுடைய ஓட்டுநர் பாய்ந்து ஓடிட்டார், பணிப்பெண் பாய்ந்து ஓடிட்டாங்க, எனக்கு புதிய ஆள் வேணும் அப்படின்னு இன்னொருத்தருக்கும் அடிச்சு. இது மாதிரி எத்தனை பேருக்கு அநியாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க தெரியுமா? தயவு செய்து கவனம்.
வெளியில் அக்காம அடிக்காதீங்க. அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.